ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா ஹேமா லட்சுமி ரெண்டு பேரையும் தூங்க வச்சிடுறாங்க. ஆனா கண்ணம்மாவுக்கு தூக்கமே வரல. அதனால எழுந்து மொட்டை மாடிக்கு வராங்க. பாரதியோட சேர்ந்து வாழ்ந்த பழைய சந்தோஷமான ஞாபகங்களை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. கண்ணம்மா பாரதிட்ட சொல்றாங்க, என்னோட இடது கண் துடிக்குதுங்க. பெண்களுக்கு இடது கண் துடிச்சா அவங்களுக்கோ இல்ல அவங்கள சேர்ந்தவங்களுக்கோ ஏதோ கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. இதெல்லாமா நீ நம்பிட்டு இருக்கிற அப்படின்னு பாரதி கிண்டல் பண்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல நீங்களும் நானும் பிரிஞ்சு போற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கனவு வேற வந்துச்சு, அதோட சேர்ந்து இந்த இடது கண்ணு வேற துடிக்குது. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இதெல்லாமா நினைச்சு நீ பயந்துட்டு இருப்ப அப்படின்னு பாரதி சொல்றாரு. நம்ம எதுக்காக பிரிஞ்சு போக போறோம்? நீ என் மேல உயிரே வச்சிருக்க, அதே மாதிரி நானும் உன் மேல உயிரே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதுக்காக பிரிய போறோம்? ஒருத்தர் புரிஞ்சுக்காதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க தான் பிரிவாங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கும் எனக்கும் இடையில ஆழமான அன்பு, காதல் இதெல்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. நம்ம எதுக்காக பிரிய போறோம்? அதை நினைச்சுலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. கைய கொடு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு கண்ணம்மாவுக்கு. என்னோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயும் மோசமான சூழ்நிலை வந்தா கூட, இல்ல இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட மூச்சு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன், இது சத்தியம் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. இப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ, எனக்கு இப்ப இடது கண் துடிக்குது அப்படின்னு கிண்டல் பண்றாரு பாரதி. கண்ணை பாரு, வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்ணம்மா சொல்றாங்க, இது கண்ணு துடிக்கிறது கிடையாது, கண்ணு அடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்பவாவது சிரிச்சையே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்ணம்மா இந்த மாதிரி பாரதி கூட சேர்ந்திருந்த நாட்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாரதியும் இப்போ தூக்கம் வராம டெரஸ்க்கு வராரு. என்ன கண்ணம்மா, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாரு. புது இடம்ல, அதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. உனக்கும் எனக்கும் இடையில 1000 பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் உன்னோட உயிரை பணையம் வச்சு எதுக்காக என்ன காப்பாத்தின? உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்தா அவங்க உயிரை காப்பாத்தணும்னு தான் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ எதுக்காக என்ன காப்பாத்தின அப்படின்ற கேள்வி என்னோட மனசுல ஓடிட்டே இருக்கு. என்னால தூங்கவே முடியல, இதுக்கு பதில் சொல்லு கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எனக்கு உங்களை காப்பாத்தணும்னு தோணுச்சு, உங்களை அந்த இடத்துல விட்டுட்டு போக கூடாதுன்னு தோணுச்சு, எதுவா இருந்தாலும் சேர்ந்தே பாத்துக்கலான்னு தோணுச்சு, அதனாலதான் நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மா கொடுத்த உயிரை நீ தான் திருப்பி மீட்டு கொடுத்துருக்குற, ரொம்ப நன்றி கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை ஹேமா எப்படி தாங்குவா அப்படின்றத நினைச்சுதான் நான் ரொம்ப பதறி போய் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் நான் ஹேமா கூட வாழ போற ஒரு நொடியும் நீ எனக்கு கொடுத்தது கண்ணம்மா, ரொம்ப நன்றி கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எதுக்காக பழச பத்தியே யோசிக்கணும், இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதிக்கு அடிப்பட்ட காயம் ரொம்ப வலிக்குது, வாங்க நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு கண்ணம்மா மருந்து போட்டு விடுறாங்க. நிம்மதியா தூங்குங்க, காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்ததா மறுநாள் காலையில கண்ணம்மா சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, லட்சுமி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா, அவ தூங்கி எழுந்ததும் நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு இருக்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி வீட்டுக்கு போறேன்னே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொன்னான்ல, அது வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. இல்லத்த, புது இடம்னால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இது உனக்கு புது இடமா கண்ணம்மா? ஏன் கண்ணம்மா மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்டா இப்போ ஷர்மிளா அங்க வராங்க. பாரதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாரதியுமே கரெக்டா இப்போ அங்க வந்துடுறாரு. கண்ணம்மா பாரதி 2 பேரையும் ஷர்மிளா விஷ் பண்றாங்க. விஷ் பண்ணி ஃப்ளவர் பொக்கே கொடுக்குறாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியமா தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டை போட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஷர்மிளா சொல்றாங்க, நீங்க உள்ள இருந்த ஒரு நிமிஷமும் நான் ரொம்ப பதறி போய் இருந்தேன், யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல இப்போ அகிலனோட ஃப்ரெண்ட் அகிலனுக்கு கால் பண்றாரு. கிலன் சொல்றாரு, டிவி நியூஸ்ல நம்மளை பத்தி ஏதோ சொல்றாங்களாமா, என்னோட ஃப்ரெண்ட் இப்பதான் கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்றாரு. இப்போ டிவி நியூஸ போட்டு பாக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீவிரவாதிகளை எதிர்த்து ரொம்ப தைரியமா போராடின பாரதி கண்ணம்மா 2 பேருக்கும் அவார்டு கொடுக்கறதா சொல்றாங்க. ஈவினிங் அவார்டு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஷர்மிளா விஷ் பண்றாங்க, அந்த அவார்டுக்கு நீங்க 2 பேருமே தகுதியான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சௌந்தர்யாவுக்கு ஒரு போன் கால் வருது. சௌந்தர்யா போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சொல்றாங்க, பாரதி கண்ணம்மா 2 பேருக்கும் அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அதை பத்தி அபிஷியலா என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரோட மொபைலுமே ஸ்விட்ச் ஆஃபா இருக்குதான், அதனாலதான் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாட்ட சௌந்தர்யா சொல்றாங்க, ஈவினிங் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே சேர்ந்தே போகலாம், அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு போறத பத்தி யோசிக்கணுமா, அது வரைக்கும் எங்க கூடவே இரு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க.
அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.